கருப்பு தங்கம் என்பார், தென்னகத்து காந்தி என்பார், படிக்காத மேதை என்பார், கரும வீரர் என்பார், சொல்லாற்றல் செயலாற்றல் கொண்டார் என்பார், பெருந்தலைவர் என்பார், பகுத்தறிவாளர் என்பார், பண்பாளர் என்பார். இத்தகையும் சொல்ல நேரமற்றோர் தம் நெஞ்சத்து உறவாளி காமராசு என்று அன்போடு அழைத்திடுவார். இன்னைக்கு காஃபி வித் சுபுல இன்றைய ஜென்சி கிட்ஸுக்கு ஒரு முக்கியமான பெரும் தலைவரை அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவர் பத்தின சில விஷயங்கள் உங்க முன்னாடி பகிர்ந்துக்க போறேன். அண்ட் திஸ் இஸ் காஃபி வித் சுபு ஸ்பெஷல் எபிசோட், பெருந்தலைவர் காமராசர் பற்றிய சிறு குறிப்புகள். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல பல வகையான தொழிற்சாலைகள், அணைகள், மின் திட்டங்கள், இவ்வளவு ஏங்க ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் என்ற ஒரு விஷயமே வந்ததுன்னா அது பெருந்தலைவர் காமராஜரால தான். இவரை கிங்மேக்கர்னு சொல்லி நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முறை இல்ல, 2 முறை இந்த பாரத பிரதமர்களை தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய பெருமை பெருந்தலைவர் காமராஜரை சாரும். ஆமா, ஜவஹர்லால் நேரு இறந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி, அவர் மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி என 2 கிங்மேக்கர்ஸை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். தாம் படிக்கின்ற ஒரே காரணத்துக்காக நாடளவுல வந்த பதவியை விட்டு கொடுத்தவர் கர்ம வீரர் காமராசர். நான் தான் படிக்கல, ஆனா கல்வி என்பது செல்வந்தர்களின் உரிமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குழந்தைகளின் உரிமை என்பதை இந்த நாட்டிற்கு நிரூபித்தவர் கர்ம வீரர் காமராஜர். தின்றதுக்கு சாப்பாடே இல்லாம அவன் வாடிக்கிட்டு இருக்கான். உனக்கு படிப்பு ஒரு கேடான்னு கேட்டவங்க நடுவுல சாப்பாடு தானா உனக்கு பிரச்சனை, வாடா உனக்கு இலவச சத்துணவு தரேன்னு சொல்லி அதை அறிமுகப்படுத்தியவர் கர்ம வீரர் செயல் வீரர் காமராசர். அதன் பிறகு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். கர்ம வீரர் காமராசர் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உங்ககிட்ட நான் சொல்றேன். எத்தனையோ அணைகள் அவர் இங்க கட்டியிருக்காரு. காவிரி டெல்டா நீர்ப்பாசன திட்டங்கள், வைகை அணை திட்டம், சாத்தனூர் அணை திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் திருச்சியில இருக்குன்னா அதுக்கு காரணம் கர்ம வீரர் காமராசர். இன்னைக்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், நெய்வேலி அனல் மின் நிலையம், இந்த மாதிரி பல மின் திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதுக்கு காரணம் காமராசர். காமராசர் போட்ட திட்டங்களை தான் அடுத்தடுத்து வந்தவங்க மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. படிக்காத ஒரு பண்பாளர், படிக்காத ஒரு பகுத்தறிவாதி, காந்தியத்தின் கொள்கைகளால் தன்னுடைய இளமையில் ஈர்க்கப்பட்டு அந்த மனுஷன் காந்தி பிறந்த நாளே தன்னுடைய உயிரை விட்டார். அவரு சாகும்போது அவருக்குன்னு சொத்து பத்து கிடையாது, அவருக்குன்னு சொந்தமா எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை யாரால வாழ முடியும்? ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அவருடைய வாழ்க்கை சுருக்கத்தை நான் முடிக்கிறேன்.